நைட்டு 7 மணிக்கு ஹேர் கட்டு, விடிய காலை 4 மணிக்கு ஃப்ளைட்டு. ஆமாங்க. இந்தியா டூ யுஎஸ் கிளம்பியாச்சு. இதான் என் ஏர்போர்ட் லுக்கு. நமக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். எனக்கு தெரிஞ்ச மாதிரி கிளம்பிட்டேன். இது என்னுடைய 4வது பயணம். இந்தியாவிலேருந்து யுஎஸ் போகிறது. ஃபஸ்ட் டைம் தனியாக போனேன். அடுத்த 3 தடவையுமே பாப்பாவோட தான் போனேன். அம்மாவும் எங்களுக்கு தெரிஞ்சவங்களும் வந்து ஏர்போர்ட்டில் விட்டுட்டு போயிட்டாங்க நைட்டு 1 மணிக்கு. அப்புறம் செக்இன்லாம் முடிச்சுட்டு இது வந்து கேட்டுக்கிட்ட உட்காந்துருந்தோம். அங்கே வந்து ப்ளே ஏரியா இருந்தது. பாப்பா விளாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் உள்ள ஃப்ளைட்டில் ஏறியாச்சு. ஃப்ளைட்டில் ஏறிட்டு வீடியோ எடுத்துகிட்டு உட்காந்துருந்தேன். 4 மணி நேரம் பயணம் பண்ணி துபாய் ஏர்போர்ட் வந்துட்டோம். இது துபாய் ஏர்போர்ட்டு தான். எனக்கு வீல் சேர் போட்டிருந்தோம் பாப்பாவும் நானும் போகிறதுக்காக. இது வந்து நெக்ஸ்ட்டு ஃப்ளைட்டு துபாய் டு யூஎஸ். இது ஒரு 15 மணி நேரம். மோஸ்ட்லி பாப்பா வந்து கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் நைட்டு தூங்காததுனால 10 மணி நேரமும் நல்லா தூங்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு ஏறி விளாண்டுட்டு இருந்தாப்புல. ஃப்ளைட்டுக்குள்ளே சாப்பாடு மட்டும் இல்லை, கம்பளி போர்வை, குட்டி தலைவாணிலாம் கொடுப்பாங்க. அதெல்லாம் போத்திட்டு ஜாலியாக தூங்க வேண்டியதான். பாப்பாவை வந்து ஃப்ளைட்டுக்குள்ளே வச்சு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு வந்து ஒரு சில நியூ டாய்ஸ்லாம் வாங்கிட்டு போயிருந்தேன். ஒரு 4-5 இது வாங்கிட்டு போயிருந்தேன். ஆனால் பெருசாக எல்லாம் ஒர்க் அவுட் ஆகலை. ஒரு 2-3 ஜாமான் தான் எடுத்தேன். அதுக்கப்புறமே தூங்கிட்டாங்க. ஃபுல்லாக தூங்கிட்டு தான் இருந்தாங்க. இது வந்து பின்னாடிலேருந்து போயிட்டு வந்த ஒரு வாக்கு. அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு நல்லா நிம்மதியாக ட்ராவல் பண்ணி வந்துட்டோம்.